வணக்கம். நாம் இப்போ ஹை பீட்டா ப்ளஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ் அதில் எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், அதாவது இப்போதைக்கு கோல் இந்தியா ஷேர் அண்ட் நால்கோ ஷேர் ரெண்டுமே நல்ல ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கு. அதில் எப்படி என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, எவ்வளோ இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வச்சு மேக்ஸிமைஸ் யுவர் டிவிடெண்ட் ஈல்டு அதிகம் பண்ணலாம், அதே சமயம் க்ரோத் ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஹை பீட்டானா உங்களுக்கு என்னென்னா பயங்கரமாக வாலட்டிலிட்டி, ஒரே நாள் 3% 4% ஏறும், அப் அண்ட் டவுன் அதிகமாக போகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார்ட், ஈஸியான ஒரு சார்ட் மூலிமா. இப்போது கோல் இந்தியாவோட டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 2020 பாருங்கள் 11.21%. அதாவது 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் நம்மளுக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட அவ்வளோ வந்திருக்காது அப்போலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு டிவிடெண்ட் ஈல்ட். ஏன் தெரியுமா? ஏன் தெரியும் யோசிங்க. ஏன்னா அப்போது 110 ரூபா 150 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது 300 400 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து வரவே டிவிடெண்ட் ஈல்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு ட்ரிக் பண்ணி டிவிடெண்ட் ஈல்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது ஹை பீட்டா. பீட்டா வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீட்டா கம்மி தான். பீட்டா மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி வாலட்டிலிட்டி 0.9 அப்படி தான் இருக்குது. ஆனால் வீக்லி வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குது. இதே நால்கோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பீட்டா 1.64, ஈல்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் அது அப்புறமா சொல்கிறேன். இதில் என்னென்னா ஈல்டு ஹை பீட்டா என்ன எப்படின்னா நிஃப்டி 100 பாயிண்ட் இல்லை 1% ஏறுனா இது 1.64% நால்கோ ஏறும். அதே கோல் இந்தியா வந்து 0.9% ஏறும். இதுதான் பீட்டானா சிம்பிள். நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா அது 160 பாயிண்ட் ஏறும், இது 90 பாயிண்ட் கோல் இந்தியா ஏறும். ஸோ ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். ஸோ இப்போது நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். இதுக்கு முன்னாடி இதை பாருங்கள், சேல் சார்ட்டு. அது டீட்டெயில் நான் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் சார்ட்டு, இதுதான் கோல் இந்தியா சார்ட்டு. ஆக்சுவலாக இப்போது இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இது டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், ஆரஞ்சு லைன். ஸோ இப்போது பாட்டம் எண்ட் 404 அப்படி இருக்குது, டாப் அண்ட் 443. ஸோ ஒரு 40 rupees ரேஞ்சில் இருக்குது இந்த சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த வருங்க பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 384. இங்கே என்ட்ரி எடுத்துருந்தா நீங்கள் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 430, நியர்லி 45 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இதில் எப்படி இப்போது நீங்கள் இது டிஸ்கவுண்ட் ஜோன், இது மிடில் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இது டிஸ்கவுண்ட் ஜோன், ப்ரீமியம் ஜோன், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், அது ப்ரீமியம் ஜோன். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஜோனில் எடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது ஈல்டு டிவிடெண்ட் ஈல்டு இங்கே ப்ரைஸ் 404 இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி 409, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 to 14. ஸோ இதெல்லாம் ரேஞ்சு அடுத்தடுத்து அங்கே வர சான்ஸ் இருக்குது. இப்போது என்ன சீக்ரெட்னா மேக்ஸிமம் ஈல்டு இங்கே பாட்டமில் வரும்போது யூ ஹவ் டு மேக் என்ட்ரி. இப்போ ஒரு 100 ரூபாய் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதுக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தா 10% ஈல்டு. இதே நீங்கள் 5 ரூபாய்க்கு வரும்போது அந்த ஷேர் வாங்கி இருந்தால் அப்போது 10 rupees கொடுத்துருந்தா டிவிடெண்ட் ஈல்டு டபுள் 20%. ஸோ அதுதான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறது இந்த ட்ரிக்கு, சேனல் ட்ரேடிங். ஸோ இங்கே பாட்டம் எண்ட் இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, சைட்வேஸ் டு நெகட்டிவ் ட்ரெண்டு, மிடில் ஆஃப் த சேனலும் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஆனால் என்னென்னா இப்போ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன், அது டீட்டெயிலாக ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் சொல்லியிருப்பேன், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருக்குது. ஸோ ப்ரைஸ் சைட்வேஸாக தான் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லைனா இங்கே பிரேக் டவுன், அதாவது இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் த சேனல் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த மெஜெண்டா லைன் ஒரு கேப் லைனு, அது கீழே ஒரு மல்டி வீக் ஸ்ட்ராங் கேப் லைன் இருக்குது, அது கீழே ஒரு மல்டி வீக்கில் மல்டி மந்த்து, இது அது கீழே ஒரு மல்டி மந்த் ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் கம் இந்த சப்போர்ட். ஸோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ்லாம் இந்த நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, இங்கே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி வீக்லி க்ளோஸ் வைக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மல்டிபிள் சப்போர்ட்ஸை. ஸோ இப்போது இன்கேஸ் இது பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட்டு இந்த மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஆக்ட் பண்ணும். கீழேருந்து மேலே போகும்போது, மேலேருந்து கீழே வரும்போது இந்த மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும், அதை நான் வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட்டு 443 லெவல், அடுத்தது 449, அதாவது அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல், அடுத்தது 455. ஸோ அந்த ரேஞ்ச் அப் டு பார்த்தீங்கன்னா 20th February வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்தா இந்த அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட்டு 499, அடுத்தது 518, அந்த மாதிரி ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்தா அந்த லெவலில் ரீச் ஆகும். ஸோ இதுதான் கோல் இந்தியா. இப்போ நாம் என்ட்ரி, இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், என்ட்ரி எங்கே எடுக்கலாம் ஒரு குழப்பமாக இருக்கும். இதே இந்த சேனலில் பாருங்கள்,
ஸ்விங் பாட்டமில் என்டர் ஆகிட்டு ஸ்விங் டாப்பில் எக்ஸிட் ஆகணும். மறுபடியும் பாருங்கள், சான்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு. மறுபடியும் ஸ்விங் பாட்டமுக்கு வருது, என்டர். மறுபடியும் டாப் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தெரியுமா, டிஸ்கவுண்ட் ஜோன், ப்ரீமியம் ஜோன். இதை நீங்கள் டீட்டெயில்டாக அப்புறமா பொறுமையாக பாருங்கள். இது லெஜெண்ட் கலர் கோடு. அடுத்தது நால்கோ ஷேரோட இதை பார்த்தலாம். ஏன்னா இப்போ மெட்டல் செக்டர் நல்லா புல்லிஷாக இருக்குது. நால்கோ ரேர் மினரலில் இன்வால்வ் ஆக போகிறாங்க மைனிங்கில். கோல் இந்தியா மெட்டல் கிடையாது, இருந்தாலும் அவங்களும் ரேர் இன்வால்வ் ஆக போகிறாங்க மைனிங்கில். ஸோ இப்போது டீடாலரைசேஷனால் மெட்டல்ஸ் செக்டர் ரொம்ப புல்லிஷாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், உங்கள் ஸ்டாப் லாஸை சாப்பிட்ரும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, கரெக்டாக அதுக்கு மேலே போகும், உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வரும். மறுபடியும் இங்கே கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மொத்தமாக உங்கள் பணத்தை காலி பண்ணும். ஸோ இதுதான் என்னோடய லெவல்ஸ். என்னோடய அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் நால்கோ பற்றி சொல்லிடுறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணுறாங்க வீடியோவை. கண்டிப்பாக என்னோடய லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணுது. கண்டிப்பாக 95% அதில் அக்யூரசி இருக்கும். ஸோ கண்டிப்பாக என் லெவலில் பார்க்க மறுபடியும் வரும்போது அப்போயாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் போட்டுருங்க. இப்போது நால்கோ. ஸோ நான் பெரும்பாலும் எது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதில் தான் உங்களுக்கு சார்ட்டாக காமிப்பேன். இந்துஸ்தான் ஜிங்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நேஷனல் அலுமினியம். ஸோ நால்கோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் டாப் ஆல் டைம் ஹை தான், ஆனால் கொஞ்சம் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் 373 அங்கே இருக்குது. ஸோ இதுவும் அதே தான், 373 பாட்டம் எண்ட் ஆஃப் தான். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு மல்டி வீக் சப்போர்ட் லைன் க்ரீன் லைனு, இங்கே ஒரு க்ரீன் லைன் மல்டி வீக் சப்போர்ட் லைன், இங்கே ஒரு கேப் லைன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ட்ரி நீங்கள் இப்போ நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா 373 உங்களுக்கு சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி ரேஞ்சில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பார்த்தீங்க, பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் பிரேக் டவுன் கொடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, வீக்லி சப்போர்ட் இங்கே எடுத்து மறுபடியும் இன்சைட் தி சேனல் உள்ளே நுழைஞ்சிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் 379 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. அப்புறமா ஆல் டைம் ஹை. இன்கேஸ் பிக் கேண்டில் ஹை வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் அது ஒரு நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் கொடுத்தா 402 போகும். இன்கேஸ் 402க்கு மேலே அடுத்தது அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் 405, அதுக்கப்புறம் 418. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ தட் அந்த லெவல் வரும்போது யூ ஹேவ் டு டேக் எக்ஸிட் அண்ட் ப்ராஃபிட்டை லாக் பண்ணிடலாம். இதுவும் 430 வரைக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாட்டமில் இருக்குது நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பாட்டமில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த சப்போர்ட்ஸில் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் சப்போர்ட்ஸில் எடுத்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டும் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். இதுதான் மெயின் சீக்ரெட். இன்னொரு சீக்ரெட், டிவிடெண்ட் அவங்க ஒரு 5 ரூபா 3 ரூபா கொடுக்கும்போது மறுநாள் 3 ரூபா 4 ரூபா கம்மியாகும். இது ஜெனரல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 371 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தா மறுநாள் 367 68 ஓப்பன் ஆகும்போது உடனே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ரூபா எதனால், நாட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன். டிவிடெண்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 3 ரூபா கொடுத்தா 3 ரூபா மைனஸ் ஆகும். அப்போது நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இப்போது இன்கேஸ் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் அவுட் தான் அடுத்தது 431 பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு கேப் லைன், இது ஒரு சப்போர்ட்டு, இது மல்டி வீக் சப்போர்ட் லைன், இங்கே ஒரு மல்டி வீக் சப்போர்ட் லைன். இதெல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஏன்னா உங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை யூ டு சேஃப். மொரோவர் நானும் ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி டீ காப்பி ரேஞ்சு அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ நீங்களும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் டிவிடெண்ட் ஈல்ட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஹை பீட்டா, ஏன்னா ஹை பீட்டானா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், டக்குன்னு கீழே இருக்கும், டக்குன்னு மேலே போகும். ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் மறுபடியும் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும். டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் போடுங்க, இல்லை மெசேஜ் போடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பண்ணனாலும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.